Good morning, students. Today we are going to see section 2 in unit 2 prose. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. After returning home, when she was returning home, the wind had dropped. Wind வந்து என்னாச்சு ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The trees அந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ட்ரீஸில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. கிரிக்கெட் மீன்ஸ் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இன்செக்ட். கிராஸ் கோப்பர் பார்த்துட்டு போகலாமா, அந்த மாதிரி உள்ள ஒரு இன்செக்ட் நேம் தான் ஹியர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கிரிக்கெட் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக கிராஸில் உட்காந்துட்ருக்கு. த க்ரோஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் த சர்க்கிள், க்ரோஸ்லாம் பறந்துட்டுருக்கு. செட்டில் அப்புறம் நைட் ஆனோடனே செட்டில் ஆயிடுச்சு எங்கே அப்படின்னா ஓக் ட்ரீ. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் செட் உஷா டு ஹர் செல்ஃப் as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month of storms. உஷா என்ன திங்க் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி சீஸ் ஹரிங் அப், சரியா, ஃபாஸ்ட்டாக போயிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கா. ஸ்கை வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டார்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அவள் ஏன் பயப்படுறா அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன மந்த் அப்படின்னு சொன்னால் மார்ச்சில் வந்து அதிகமாக வந்து ரெயின் ஸ்ட்ராம் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். A deep rumbling echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சம்வாட் அந்த சவுண்ட் எக்கோ சவுண்ட் கேட்குது. அண்ட் தென் ஒரு பெரிய ரெயின் ட்ராப் வந்து அவளோட சீக்கில் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across the shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now. Big heavy pellets of rain. அவள் என்ன பண்ணுறா, சி ஹேட் நோ அம்பர்லா, அவட்ட அம்பர்லா கூட இல்லை. அந்த வெதர் வந்து அந்த மாதிரி டார்க் ஆகிட்டுருக்கு, மழை வந்துட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஷி குட் டூ வாஸ் டை ஆன் ஓல்டு ஸ்கார்ஃப், ஒரு ஓல்டு ஸ்கார்ஃப் எடுத்து அவள் தலையில் போட்டுக்கிறா. அண்ட் தென் ஷால், அவளோட ஷாலை தூக்கி அவள் ஷோல்டரில் க்ளோஸ்டாக தலையில் சுற்றி போட்டுக்கிறா. அவளோட பாடியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் அவள் எப்படி பண்ணுறா, வாக் பண்ணலை, ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா வேகமாக, இந்த மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு. ஆனால் ரெயின் ட்ராப்ஸும் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.